வணக்கம் மாமி. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா தேனி மாவட்டம் சங்கால்பட்டின்ற ஊரில் அருள்மிகு ஸ்ரீ தர்மத்தாய் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலில் வந்து சித்திரை மாதம் திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளில் சிறப்பாக கொண்டாடுற உன்னதமான கோயில். இந்த கோயிலுக்கு வந்து இன்றைக்கி கிராமத்தில் வந்து நம்ம யூடியூப் சேனல் பேரை வந்து பத்திரிக்கையில் அடித்து நமக்கு சிறப்பு அழைப்பாளராக அழைத்த சங்கால்பட்டி கிராம பொதுமக்களுக்கு வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அந்த இதுக்கு வந்து கோயிலுக்கு வந்து நாங்கள் எப்பயுமே வீரவேண்டிக்கு போகும்போது இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு போகிறது வழக்கம். நான் போகும்போது அப்படியே விளக்கு பூஜை நடத்துனாங்க. விளக்கு பூஜை பண்ணும்போது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஊர்க்காரங்களாக இருந்தாங்க. அவங்கள வச்சு அந்த ஆத்தா தர்மத்தாய் ஆத்தாவை பார்க்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போகலாம்னு இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக தர்மத்தாயை அதை ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு வந்தால் இதை விட சூப்பராக இது பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணுவாங்க. தர்மத்தாய் கோயிலில் சங்கால்பட்டி கிராம பொதுமக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து கிராமமாக சேர்ந்து கொண்ட உன்னதமான கோவில். அந்த கோயிலுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக அந்த சாமியை பக்தியாக கும்பிட்றாங்க. பாருங்கள் இங்கே வந்து நம்ம ஊரில் எப்பவுமே செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் கொண்டாடுவோம். இங்கே வந்து அப்படி கிடையாது. திங்கள் செவ்வாய் புதன்கிழமை 3 நாளில் முடிச்சுடுவாங்க. அந்த கோயிலோட சிறப்பு தோட்டங்கள்லாம் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். சாமியெல்லாம் இந்த உள்ள நுழையும் போல விநாயகர் கோவில் எப்படி அழகாக இருக்குங்க. கிராமத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக பேசி சந்தோஷமாக சூப்பராக கொண்டாடுற கோவில். கரைச்சல் இல்லாத ஒரு அன்பான கிராம பொதுமக்கள், அன்பானவங்க, எந்த ஒரு சொட்டையும் சொல்லாத கிராம பொதுமக்கள் அழகாக சூப்பராக சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதே மாதிரி பந்தலுக்கு தான் வண்டி போகணும். 1000 வண்டி போனால் வச்சாலும் அழகாக சூப்பராக இது பண்ணி வைப்பாங்க. பாருங்கள் சாமி மேலாம் எம்பிட்டு அலங்காரம் பண்ணி எம்பிட்டு அழகாக வச்சுருக்காங்க. பாருங்கள் அவ்வளவு உள்ளே போகும்போதே பாருங்கள் 3 சாமியுமே சூப்பராக, கருப்புனும் சரி தர்மத்தை ஆத்தாலும் சரி இன்னொரு ஆத்தாலும் சரி 3 சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சு வந்து சாமி கும்பிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவரவர் வேலையை பார்க்க போயிடுவாங்க. ரொம்ப சூப்பராக சிறப்பாக கொண்டாடுறாங்க. வர சூப்பராக தர்மத்தை ஆத்தால பார்க்குறதுக்கு. இந்த கோயிலுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறதுக்கு வந்து நமக்கு அழைப்பு விட்டுருந்தாங்க. அதனால் அழைப்பு ஏற்று வந்து கோயிலுக்கு வந்து வீடியோ எடுத்தோம். அழகாக இருந்துச்சு. நம்ம போகிற டைம் வந்து பக்தர்கள்லாம் சாமி கும்பிட்டு போயிட்டாங்க. அவங்க போன அப்புறம் வந்து வீடியோ எடுத்ததுனால பக்தர்கள் வந்து அதிகமாக நம்ம கணிச்சிக்கலை. கோயில் நிர்வாகத்துலேருந்து தான் வருங்க. இப்போ என்ன யார் எவ்வளோ வரி என்னன்னு அந்த கணக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களையும் பார்த்து எடுத்தோம் போட்டோம். இங்கே வந்து நிகழ்ச்சிகள் போடுறதுக்கு வைக்கிறதுக்கு கோயிலில் கிராமத்தில் வந்து பயங்கரமான இட வசதிலாம் நல்லா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே சூப்பராக கம்பீரமாக இருக்கும். எல்லா வழக்கம் போல் நம்ம முதல் நாள் கரகாட்டம், மறுநாள் காலையில் சாமிக்கு மாவிளக்கு, இதெல்லாம் எல்லாமே சிறப்பாக இப்போ இது இல்லாமல் இருக்கும். பாருங்கள் உள்ளேயே 9 நவக்கிரக கோயில் தர்மத்தாய் கோயில் இருக்குது. பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பகல் போல் நிகழ்ச்சி நடத்துவாங்க. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்கிட்ட நடந்து வச்சு அப்படின்னா, எனக்கு உடம்புக்கு சரியில்லாமல் போச்சு. 3 நாளாக என்னால் வெளியிலே வர முடியல. அந்தளவுக்கு உடம்பு இல்லை. அதனால் வந்து முதல் நாள் நைட்டு நிகழ்ந்த நிகழ்ச்சி மட்டும்தான் என்னால் எடுத்து போட முடிஞ்சிச்சு. மறுநாள் 2 நாள் வீடியோவாக எடுத்து என்னால் போட முடியல. இதுக்கு கிராமம் வந்து என்னை வந்து என்னப்பா இப்படி பண்ணிட்டு நினச்சிட வேணாம். தயவுசெய்து இந்த ஒரு வட்டத்துக்கு விட்டுருங்க. அடுத்த ட்ரிப்பை வந்து விடாமல் 3 நாள் ஊர்லேயே தங்கியிருந்து வீடியோ எடுத்து போகிறேன். எனக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு பசங்க ஆடும்போது இந்த வீடியோ எடுத்துகிட்டு அப்படி நேராக வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போன சருக்கு இப்போ படுத்து என்னால் எந்திரிக்க முடியல. காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல் வந்து ரெக்கவரை வர முடியும். ஊர் பொங்க முடிஞ்சிச்சு. வீரவேண்டிக்கே இந்த வட்டம் என்னால் சவாரி ஓட்ட முடியல. ஒரே ஒரு சவாரி ஓட்டிட்டு கொஞ்சம் உடம்பு பஞ்சராக போச்சு. அதனால் வந்து அடுத்த சந்தர்ப்பத்தில் நான் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து மறக்காமல் எடுத்து போட்டுறேன். கிராமக்காரங்க யார் இன்னும் சங்கடப்படணும்னா இது பண்ணணும், என்ன வீடியோ போடலன்னு நினைக்க வேணாம். போன வட்டம் நல்லா சிறப்பாக எடுத்து போட்டுட்டேன். இந்த வட்டம் வந்து ஒரு நாள் வீடியோ மட்டும் எடுத்து போட முடிச்சு. 2ஆம் நாள் 3ஆம் நாள் வீடியோ எடுத்து போட முடியல. நான் வந்து எடுத்து போட சிறப்பாக இருந்திருக்கும். அதனால் அதை எடுத்து போட முடியல. நானும் ஒரு பையனை போயிட்டு வாப்பான்னு அனுப்பிட்டு இருந்தேன். அந்த பையன் போயிட்டு வர காசை வச்சு என்ன வேலை பார்த்தா பற்றியில் அந்தளவு போகவே இல்லை. நீ என்ன செய்கிறது, என்னடா ஆண்டை இப்படி சோதிக்கிட்டு அந்த அளவுக்கு 500 சம்பளம் கொடுத்து சோடி முடிச்சு வச்சு
நீ அடுத்து போகிற வீடியோ வந்து இப்படின்னா தப்பு நடக்காமல் கரெக்டாக போட்டு விட்ருவோம் பாருங்கள். அப்போ இருந்து கிராமத்துலேருந்து நல்லா இது பண்ணாங்க. பசங்க நல்லா சிறப்பாக சூப்பராக ஆடினாங்க, பாடினாங்க, கொண்டாடினாங்க. எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. முதல் நாள் வீடியோவோட சரி. 2ஆவது நாள் 3ஆவது நாள் வீடியோ அடுத்து வராது. அவங்களுக்கு வந்து போடல. அதனால் சங்கடப்படுக்கிறவனா கிராம பொதுமக்கள் சங்கடப்படுக்கிறவனா அடுத்து நடக்க போகிற நிகழ்ச்சி வந்து கரெக்டாக போட்டுவிட்டோம். என்னப்பா நீ எப்படி பத்திரிக்கை போட்டு கூட சொதப்பிட்டியாப்பா நினைக்க வேணாம். கரெக்டாக வந்து இந்த ஒரு வட்டத்துக்கு கிராமம் வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அடுத்த ட்ரிப்பு எடுத்து போடும்போது நான் கரெக்டாக எந்த பெசகு இல்லாமல் சூப்பராக எடுத்து போட்டுவிட்டேன்.